ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரைட் ரிஷி. யா அப்போ போன 2 வீடியோவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் நியோனா என்ன அதை பற்றினா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து டோட்டலி கம்ப்ளீட்லி வேறு. என்னடா கண்டினியூஸாக வந்து பேசி 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 தான் போடுறேன், எதுவும் வெளியே போய் காட்ட மாட்டேறியா அப்படின்னா அதை பற்றியும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் இங்கே வந்தது அப்படின்னா வருஷம் சேனல் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக 2019 செப்டம்பர் ஆரம்பித்தேன். இங்கே வந்து இப்போ விட்டுருக்கு 24 டிசம்பரில். இந்த வீடியோ வந்துட்டு டிசம்பர் எண்டு, அந்த கடைசி சண்டே தான் நீங்கள் பார்ப்பீங்க ஐ திங்க். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் பிலேட்டட் அதை முடிஞ்சு போன கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த சேனலை பார்க்குற ஒரு நல்ல உள்ளவங்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்ல வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புது வருஷம் பிறக்க போகுது. அதுக்கு நம்ம ஏதாவது ரெசல்யூஷன் மாதிரியோ இல்லை நடந்து முடிஞ்ச விஷயங்களை, என் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து பகிர்றது ஒரு சாதாரண விஷயம். பட் நீங்கள் யாருன்னே தெரியாது. இந்த ஒரு 2150 பேரா 155 பேரோ எவ்வளோ இருக்கீங்க, 2100 பேர்னு வச்சுப்போம். இவ்வளோ பீப்புள் இருக்கீங்க. இவ்வளோ இருக்குக்குள்ளே நான் என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வெண்ட் அவுட் பாயிண்ட் இருந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த 2024 என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, கம்மிங் டு அப்படியே நியூ இயர்லேருந்தே வருவோம். நியூ இயர் இருக்கிறதுல ஒஸ்டான நியூ இயர். நீ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு என் முகம் சொங்கி போயிருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப தனியாக அந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணேன். என்ன இது, ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து மிஸ்ஸிங் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. என்ன நியூ இயரே சரியில்லை, வருஷமே சரியில்லை, வருஷ ஆரம்பமே சரியில்லையே அப்படின்ட்டு அந்த நைட்டில் அப்படியே போய் தான் நான் தூங்கினேன். அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. நியூ இயர் ரொம்பனா என்ஜாய்மெண்ட்னா எனக்கு இல்லை, அப்படியே தான் போச்சு. தென் ஃபெப்ரவரி வந்த பிறகு ஓகே சரி எதுவும் இல்லை, ஓகே லைஃப்பில் ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படி இருக்குள்ள தான் சரி எடுத்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்போ நான் உட்காந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்து எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அது பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இதை பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அப்படியே போயிட்டு இருந்தேன். ஏன்னா 2023 நவம்பரில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அது. ஆக்சுவலி ப்ராஜெக்ட் நியூ நான் போன வீடியோவில் பேசுகிறதா இருக்கட்டும் சரி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுதான் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆச்சு, மார்ச் வந்தது. மார்ச் வரக்குள்ள சரி ஆக்டிவாக இருப்போம், கமான் ஆக்டிவ் அப்படின்ட்டு ஆக்டிவ் மோடுக்கு இறங்கினேன். அண்ட் ஏப்ரல் இதுக்கு நடுவில் வந்து அப்படியே கண்ணா பின்னான்ட்டு செலவு எக்கச்சக்கமாக ஆச்சு. எனக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப ட்ராப் ஆனேன் அந்த டைமில். அண்ட் மென்டலி அன்ஸ்டேபிளான, பிகாஸ் இந்த ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளால். சரி ஓகே டன். ஓகே ஏப்ரல் ஆச்சு, நிம்மதியாக மேவை எக்ஸாமில் முடிப்போம். எக்ஸாமில் முடித்தா எக்ஸாமில் ஒரு தகராறு. அப்படியே கடவுளே எனக்கு நீ ஏன்டா அப்படி ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை சரி வீட்டில் போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே கையை கட்டி நிம்மதியாக இருந்தேன். ஒரு அப்படியே சூப்பராக போச்சு. அப்பயுமே தொல்லைதான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட் அந்த டைமுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த 2 months எனக்கு கொஞ்சம் நல்லாவே போச்சு. என்னதான் பிரச்சனையில் போகலான்மே எனக்கு சும்மா சல்லுன்னு போயிடுச்சு அந்த லீவு. சரி மறுபடியும் ஆகஸ்ட் முடிஞ்சது, செப்டம்பர் வந்தேன். செப்டம்பர் ஊருக்கு வந்த பிறகு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு இருந்தது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிலிம் மேக்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நீ எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடச்சிது, எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு அனுப்பினேன். நவம்பர் வந்தது, அக்டோபர் வந்து ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் வந்து ஏன்னா நானே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பண்ணிக்கிட்டோம். பேசுகிறதுலையா இருக்கட்டும் சரி, ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கட்டுமா சரி, தென்
ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா அதை நோக்கி ஓடாம அதுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடினா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நான் போக ஆரம்பிச்சேன். அண்ட் படிப்புலன்னு சொல்லக்குள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, அப்படியேதான் போச்சு. அண்ட் ஒரு லைஃப்ல ஒரு விரக்தியான ஒரு வருஷம் அப்படின்னா இந்த வருஷத்தை நான் சொல்லுவேன். ஏன்னே தெரியல. இந்த பரிதாபங்கள்ல ஒரு காமெடி ஒன்று வரும், இந்த கோபி சுதாகர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. டிப்ரெஷனா இருக்கு, எதுக்குடா டிப்ரெஷனா எதுக்கு ஆகிறனே தெரியாம டிப்ரெஷன் ஆகுறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வேஸ்டான ரொம்ப ஒஸ்டான மூமெண்ட்டாக தான் இந்த வருஷமாக தான் எனக்கு இந்த 2024 போச்சு. ரொம்ப மனசளவில் அப்படியே என்ன ஏதோ லைஃப்பில் விரக்தியாக போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஓகே கம்மிங் டு எண்ட் அப்படின்ட்டு அப்படியே வந்தது. ஒரு டைமில் வந்து தூக்கம் வந்து எனக்கு அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. தூக்கம் ஏன் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் படிக்கணும்னு நினச்சே டயர்டானேன், இன்னொரு பக்கம் ஏதாவது கான்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி டயர்டானேன், இன்னொரு பக்கம் அடுத்த ஷார்ட் ஃபிலிம்க்கு உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அடுத்த ஷார்ட் ஃபிலிம்க்கு உட்காந்து ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு. அதே நவம்பர்லேயே உட்காந்து அடுத்த ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் எல்லாமே டிசைடட். அந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு, நான் நினச்ச மாதிரியே அந்த ப்ரொடக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது தேர் இஸ் அ சான்ஸ். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அடிக்க கூட சான்ஸ் இருக்குது, நிறைய ஃபிலிம் அவார்ட்ஸ்னால் அடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. என்ன கொஞ்சம் பட்ஜெட் தான் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் கொஞ்சம் இன்னும் சேவிங்ஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்போ போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, பட் மோஸ்ட் லைக்லி இந்த ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இல்லைனா மார்ச் கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி அது இன்னும் ரிலீஸ் ஆகும் 1.5 வருஷம் ஆகிடும் அப்படியா இருந்தாலும். ஏன்னா நான் பொறுமையாக தான் ஒரு விஷயமும் பண்ணணும், அதனால் மோஸ்ட்லி அது வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கான ஒர்க் அவுட் வந்து போட ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர் வந்து போட ஆரம்பித்தேன். தென் கம்மிங் டு டிசம்பர் 0 எதுவுமே பண்ணல நான். அப்படியே போங்கடாடே லைஃபே பிடிக்கலடா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து வந்தேன் நான். யார்கிட்டையுமே பேச பிடிக்கல, எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி தான் இந்த வருஷமே எனக்கு போச்சு. பட் ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிபட்டு நொந்து நூலாகி தான் உட்காருவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த வருஷம் நொந்து நூலானதை நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுதான் எனக்கு என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியல, ஹெசிடேட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஆனால் அடுத்த வருஷம் 2025 வில் பி மை இயர் ஐ திங்க். ஏன்னா என்னோட ப்ரைம் இயருக்கு நான் உள்ளே போகிறனோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது. ஏன்னா இப்போ நாட்கள் போகுது, ஆல்மோஸ்ட் நான் இப்போ இந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2025 எனக்கு ஏற்ற இயராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் என்னதான் இந்த வருஷங்களில் வந்து நான் சும்மா அப்படியே உட்கார்ந்துருந்தாலுமே இந்த வருஷத்தில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னை அடுத்த வருஷத்தில் யூஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த வருஷம் நான் மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வருஷம் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி அடுத்த வருஷம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். நான் உட்கார்றதே கூட பெரிய விஷயம், சும்மா உட்காந்து கொஞ்சம் சில்லாகும் அப்படின்னு உட்காரத்துக்கு கூட எனக்கு டைம் இருக்காதோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு வருஷமாக தான் அடுத்த வருஷம் இருக்கும் எனக்கு. ஐ மீன் ஃப்ரம் ஜனவரி நான் சொல்கிறது. அண்ட் இந்த வருஷத்தில் நான் வீடியோ போட்டதே என்னமோ ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகமாக சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் அந்த வீடியோலாம் வந்து ஏதோ கண்டென்ட் ஃபில் பண்ணி வைக்கிறோம் யூடியூப்பில் அப்படின்னு போட்டதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோவில் அங்கங்கே நான் பேசிட்டு நான் போயிடுவேன். அங்கங்கே பேசிட்டுனா உங்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னு அங்கங்கே புரிஞ்சிடும். பட் உங்களுக்கு கண்டென்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பட் நான் இதை வந்து பேசணும், நான் நினச்சதை வந்து சொல்லணுன்றதுக்காகவே ஒரு வீடியோ உட்காந்து நான் சொல்கிறேன். அதையும் சில பேர் கேட்குறீங்க, நன்றிகள் தான். பட்
இந்த மாதிரிலாம் போய் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், என்னால் எடுக்க முடியல. பட் அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த வீடியோவுக்கு அப்புறமா ஒரு vlog சீரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்டினியூஸா ஒரு 20 வீடியோ அடிக்க கூட நான் வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸா ஒரு 3 மாசத்துக்கு கண்டென்ட்ரா வச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு. அது பார்ப்போம். நான் ஐடியா தான் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. ஒரு ட்ராவல் vlog எதுவும் ஐடியா எடுக்கல. பட் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும், வேற ஒரு சிட்டிக்கு. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த நியூ இயரையும் அங்கே தான் போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து இந்த நியூ இயர் சரியில்லைனா எப்படி சரியா இருக்கும்? ஸோ வேற ஒரு இடத்துக்கு போய் புதுசாக சில்லாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் என்னோட படிப்புக்கு சொல்லிட்டேன், ஃபிலிம் மேக்கிங் பேஷனுக்கு சொல்லிட்டேன். அண்ட் கம்மிங் டு மியூசிக் ப்ரொடக்ஷன், ரைட்ஸ் ரிஷியாஷ் நம்ம ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் 2020 அப்போ. அந்த சேனலை இப்போதைக்கு நான் தற்காலிகமாக எதுவும் பண்ண போகிறதில்ல அந்த சேனலில். ஓகேங்களா, டெம்பரவரிலி மூடுறதுக்கு பதிலாக, பேன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சேனலை அப்படியே விட்டு வைக்கிறேன். ஏன்னா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அந்த சேனலில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அந்த சேனல் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா கவர் சாங்ஸ் இனிமேல் நான் போட போகிறதில்ல. கவர் சாங்ஸ் இனிமேல் நான் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணுறேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் பண்ணுவேனே தவிர்த்து ஒரு ஹோம்மேட் ப்ரொடக்ஷன்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இனிமேல் நான் கவர் சாங்ஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்லி ஒரிஜினல் ட்ராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஆர் சவுண்ட் ட்ராக்ஸ், கரெக்டு, சவுண்ட் ட்ராக்ஸ், ஓஎஸ்டி. ஓகேவா, ஓஎஸ்டி இல்லைனா வந்து ஓன் ஆல்பம் சாங்ஸில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்பம் சாங் வரலாம், வராமையும் போகலாம், ஐ டோன்ட் நோ. ஏன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிமில் குச்சிருக்கிறதுனால எனக்கு நான் ஒரு ஸ்டெப் அப்படியே கடந்து நான் போயிட்டேன். நான் ஆல்பம் பண்ணிட்டு தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகணும்னு நினச்சேன். பட் என்னன்னு தெரில, நான் அப்படியே ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டேன். அதனால் ஆல்பம் பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரில. பட் பண்ணேன் அப்படின்னா லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஆல்பமாக தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங்கை தான் வந்து நான் பண்ணோன்னு இருக்கேன். அதனால் அந்த சாங் வரலாம், இந்த வருஷம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம், எப்போனாலும் வரலாம், ஐ டோன்ட் நோ. பட் வரும். அது வரக்குள்ள ஒரு புக்கோட ரிலீஸ் பண்ணக்கூட நான் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்கும் எழுதிட்டுருக்கேன், நாவலெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாவலெட்டோட ரிலீஸ் பண்ண கூட நான் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் படத்துலேருந்து மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணால், நான் புக்கில் இருந்து நான் மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த புக்கு என்ன ஒரு 1500 பேஜஸ் முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கால்வாசி தான் இப்போ தான் முடிச்சிருக்கேன். நான் இன்னும் இருக்குது. நான் அதை உட்காந்து கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி வந்தால் கூட என்ன ஒரு 5200 பேஜ்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். அதை ரிலீஸ் பண்ணோன்னு வந்து அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து எடிட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணணும். அப்புறமா தான் அதை பற்றி என்னால் பேச முடியும். பட் ஓகே, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் ஸோ இந்த ரைட்ஸ் ரிஷியாஷ் அப்படின்ற இந்த சேனலை வந்து கொஞ்சம் நாளைக்கு கிடப்பில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட இப்போ இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட்ஸ் ரிஷின்ற சேனலில் தான் இனி வரக்கூடிய ஒரிஜினல் ஆல்பம், ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்ஸ் வரும். ஒரிஜினல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே, என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் சரி, என்னோட கவர் சாங் இல்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் சரி, என்னுடைய சாங்ஸாக இருக்கட்டும் சரி, என்னோடய தீமாக இருக்கட்டும் சரி, எவ்ரிதிங் இந்த சேனலில் தான் வரும். அதே போல் இந்த சேனல் அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாகவும் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெரியும், சேனல் நேம் பக்கத்தில் ஒரு மியூசிக் ஐக்கான் வந்து இருக்கும். அப்படின்னா ஒரு அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனல். இந்த சேனல் அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனல் இனிமேல். அண்ட் செக்குடு வாங்கணும், அந்த வெரிஃபிகேஷன் டிக் வாங்கணும்னா நான் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் தான் இந்த வருஷங்களில் எனக்கு நடந்த விஷயங்கள் அண்ட் முடித்த விஷயங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் அடுத்த வருஷம் என்னுடைய இயர் இருக்கிறதுலே பெஸ்ட்டான இயராக நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன்.
ஏன்னா எந்த வருஷமும் நான் இதுமாதிரி சொன்னதில்லை. அடுத்த வருஷம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அடுத்த வருஷம் என்னோட பிரைம் இயராக இருக்கணும், பிரைம் இயரோட ஸ்டார்டிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ என் படிப்புலையாக இருக்கட்டும் சரி, என்னோட பேஷன்லையாக இருக்கட்டும் சரி, என்னோட வாட் எவர் த திங்ஸ் எதுலையாக இருந்தாலுமே 2000% போடலாம் அப்படின்றதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ பாப்பா அடுத்த வருஷம் என்னன்ட்டு எப்படி போய் முடியுது, எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன போய் விடுது, எந்த மாதிரி டீப் டவுன் ஆகிறேன் அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் அடுத்த வருஷம் நான் சொல்லக்கூடிய அந்த பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு சொன்னால ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா வேற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஐடியா இருக்குது, நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கல, அது வரவும் சான்ஸ் இருக்குது. பட் அது வந்துட்ட பிறகு அது வந்ததுலேருந்து ஒரு 6 months 7 monthsலேயே வந்து நான் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணேன். நான் 3 சொன்னல அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஐடியாவை நான் அப்படியே வச்சுட்டு நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கணும், இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஐடியாவை கிடப்பில் தான் போட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து இதை விட நான் பெரிய பிரம்மாண்டமாக எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். நான் அப்படியே குண்டு செட்லேயே குதிரை ஓட்டுறேன்ட்டு 3ஆவதுல ஃபர்ஸ்டில் பண்ண மாதிரியே தேர்டு பண்ணேன்னா எனக்கு செட் ஆகாதோன்னு தோணுது. ஸோ ஐ டோன்ட் நோ, 2 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலாம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலாம். பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் டைம் தான் டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் தான் ஐடியா இருக்குது 2025 நான் பண்ணுறதுக்கு. 2024 நிறைய விஷயங்கள் நான் நினச்சேன், பட் அது நடக்கலை. 2025 நடத்தி முடிவு பண்ணுற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன விரும்பி பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஐ மீன் 2025 பண்ணணும் அப்படின்ட்டு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சிருக்கூடியதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ வாய் கொலகுதுன்னு தெரில. ஓகே, அடுத்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ராவல் விலாக் தான் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ரைட்ஸ் ரிஷி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பிலேட்டட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். ஸோ until then bye from your rights rishi. Bye. கடைசி பாய் இந்த 2024ல. ஸோ bye.